வணக்கம். இது இங்க என்ன சொல்லுது பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நாங்க எத பத்தி பேச போறோம்னா எதை ஆறுமுகம் பற்றிங்க சொல்லுவாங்க. இதை பற்றிங்க பேச போகிறோம்னா ஆல்ரெடி நம்ம இதில் வந்து பேசின டாபிக்ஸ் தான். இன்ஸ்டாகிராம், யூடியூப், இன்ஸ்டாகிராம், யூடியூப். இன்ஃப்ளூயன்சர்ஸை பற்றி பேச போகிறோம். ஓகே. இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒய் தே ஆர் கால்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ். நாம் எப்படி அதுலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறோம், அதனால் நமக்கு என்ன சாதக பாதகங்கள் வருது, இதெல்லாம் தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஆமாம், கரெக்டு. முதல்ல அது நாங்களே ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் எங்களுக்கு தெரியல. இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இல்லை. இல்லை அப்படிதாம்மா, நம்ம இன்ஃப்ளூயன்ஸாக என்ன, நம்ம பேசுகிற 4 பேர் கேட்குறாங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே. இப்போது சொன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சர் தானே எப்படி பார்த்தா. அப்படியெல்லாம் இல்லை, அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. பொய் சொல்கிறாங்க அவங்க, நம்பாதீங்க யாரும். ஸோ ஜென்ரலாக என்னென்னா அதில் என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ்னு நம்ம பேசலாம். பேசிக்கலி ஆமாம். ஆனால் இப்போ அந்த வார்த்தைப்படி அதானே இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னா, ஒருத்தவங்கள நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன் ஏதோ ஒரு விதத்துலன்னா நான் இன்ஃப்ளூயன்சர், அப்படி தானே அது. உங்கள் சேனலுக்கு ஒருத்தன் வந்து கேட்டாலும் ஒருத்தன் வந்து பார்த்தாலும் அவர் அவங்களுக்கு மாறிட்டாருன்னா அவரோட தாட் ப்ராசஸ் யாரும் மாற்றிட்டேன்னா இல்லை. ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க. இல்லை, கோடிக்கணக்கான மக்கள் என்னைய பின்னாடி விட்டுருங்க. நான் வந்து நம்ம மற்ற இன்ஃப்ளூயன்ஸை பற்றி பேசுகிறீங்க. இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸை பற்றி பேச வந்துள்ளோம். ஸ்பாட்டிஃபை பேச மாட்டீங்க போல. ஆமாம், ஸ்பாட்டிஃபை இன்ஃப்ளூயன்சர்ஸ். எங்கள் கடையிலே நாங்கள் தண்ணி ஊற்ற மாட்டாங்க, வேறு கடைக்கு தண்ணி ஊற்றி. ஓகே, மேபி இதுவும் இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கலாம். இதுவும் ஆமாம், இன்ஃப்ளூயன்சர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான். தான். சரி, வச்சுக்கோங்க. இருக்கலாம், நானும் இருக்கலாம். ஓகே, உங்களை மேலே ஃபைன். திட்டுவோம். இல்லை, சரி, அப்புறம் திட்டிக்கோங்கப்பா. நான் யூடியூப்ன்ற முறையில் பேசுகிறேன், என்ன திட்ட சரி. வந்தீங்கல்ல, உங்களை திட்ட வர்றேன். சரி, சொல்லுங்க. ஸோ ஸ்பாட்டிஃபைல இருக்கிறவங்க கண்ணாமின்னான்னு பேசி இஷ்டத்துக்கு என்னதே பேசுகிறாங்க. ஐயோ. இருக்குதுன்றதுனால பேசி சும்மா சொன்னேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறேன்னா, இல்லை, எனக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் பல வகைப்படும் மாதிரி யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாலையும் சரி நிறைய மாதிரி இருக்காங்க. ஆமாம், அந்த மாதிரி தான். சில பேர் வந்து இப்போது டாக்டரோட சேனல்லாம் இருக்குல்ல, எனக்கு அந்த டாக்டர் பால் அவரோட சேனல்லாம் பார்க்குறப்போ ஓகே, இதுலேருந்து இதுவரை சாப்பிட்டா நல்லது, அதை தான் அவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காரு. நிறைய பார்க்கலனாலும் பார்க்குற சில விஷயங்களில் எனக்கு இதுலேருந்து, அதாவது சன்செட்டுக்கு அப்புறம் சாப்பிடாதீங்க அப்படின்றது பெட்டர், அந்த மாதிரி ஒரு சார்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. அப்புறம் இந்த ஃபேமிலி இன்ஃப்ளூயன்சர் இருப்பாங்க, குடும்பத்தோடு இருப்பாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தையும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஒரு குடும்பம்னா இப்படி தான் இருக்குன்ற மாதிரி காட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்க. இன்னொரு சார்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு ஷார்ட்ஸோ ஒரு ரீலோ போடுவாங்க. அதோடைய இது என்னவாக இருக்குன்னா, அவங்க ஒரு கோர்ஸோ ஒரு ப்ராடக்ட்டோ வச்சுருப்பாங்க, அதை விற்கிறதுக்காக அந்த ஷார்ட்ஸும் ரீல்ஸும் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல வகைப்பட்ட இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் நான் பார்த்துருக்கேன். அப்புறம் சில பேர் இந்த புக்ஸ் பற்றி போட்டு அதெல்லாம் போடுவாங்க. அப்புறம் அந்த ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங்னு ஒரு சேனல், அதெல்லாம் வந்து புக்ஸ் எல்லாம் பற்றி பேசுகிறது, அந்த மாதிரி. ஸோ ஜென்ரலாக அது எப்படி சொல்கிறது, மோட்டிவேஷ்னல், செல்ஃப் ஹெல்ப் பற்றி, மோட்டிவேஷன் பற்றி, அப்புறம் டெக்னாலஜி பற்றி பேசுகிற மாதிரி சேனல்ஸும் நிறையா இருக்கும், தமிழ்லையும் இருக்கும். அது மாதிரி இந்த மாதிரி அதுலேயே பலதரப்பட்ட வகைகள் இருக்குது. ஒரு வகையை விட்டுட்டீங்க. என்னது? என்ன சொல்வதெல்லாம் உண்மை வந்து ஷோ தானே. அந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்களே வீட்டில், இவங்க தனியாக வந்து சேனலில் பேசிக்கிடுவாங்க, அவங்க தனியாக. ஆமாம், அவங்க யாருன்னே ஆக்சுவலி தெரில. அந்த பேட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தா அவங்க குடும்ப பிரச்சனை போல ஏதோ, என்ன அவங்க யாருன்னு தெரில, ஏதோ குடும்ப பிரச்சனை. அது வந்து அக்கா தங்கச்சியா அண்ணன் தங்கச்சியா ஏதோ ஒன்று ஆளாளுக்கு பிரிஞ்சு வந்து அதை எதுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் எடுத்துச்சு. பிஹைண்ட் வுட்ஸ் தான் மோசமான இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது. போட்டு நாளை பின்ன சப்ஸ் விளம்பரம் கொடுக்க மாட்டாங்க உனக்கு. எனக்கு வேண்டாம், அப்படி இருந்து கொடுக்கவும் மாட்டாங்க, எனக்கு தேவையும் இல்லை, அந்த மாதிரி தானே. இல்லை, இதை வந்து அவங்க என்னது கண்டென்ட் கிரியேட்டரோ அவங்க தெரியலையே, அவங்க யாருன்னு யாருக்கு தெரியும், ஒன்றும் புரியல. எல்லாம் பேச வந்து புரியல. அப்போ எப்படி இருக்கு இல்லை, பேசிக்காக என்ன பேசணும்னு நினச்சோன்னா, இப்போ நம்ம ரியல் லைஃப்பில் ஒன்று இருக்குது, அதுவே வந்து ரியல் லைஃப்பில் எப்படி இருக்குது. முன்னாடி வந்து படத்தை பார்த்துட்டு படம் மாதிரி இருக்கணுங்க அப்படின்னு நினைப்போம், பார்த்தீங்களா? இப்போ வந்து அதே மாதிரி யூடியூப் பார்த்துட்டு யூடியூப்ல அவள மாதிரி இருக்கணும், நம்ம எந்த சாரி வாங்கணும், நான் அந்த இடத்துக்கு பாட்காஸ்ட்க்கு வந்து ஏதோ இல்லை, எனக்கு நான் இதான் சொல்ல வந்தேன். பட் எனக்கு கரெக்டாக அது நீங்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ்னான்னு கேட்டோன்னு நான் அதோட வகைகள் அந்த மாதிரி புக்கில் வந்து இத்தனை டைப் ஆஃப் இருக்குது, அது மாதிரி நான் போக ஆரம்பிச்சேன். 4 நிமிஷம் கழிச்சு தான் பாயிண்ட்டுக்கே வரணிய. இல்லை, அது ஃபர்ஸ்ட். இன்னொன்று என்னென்னா, அது அவங்க தான் இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு சொல்கிறோம் நம்ம, அந்த மாதிரி நம்ம பார்க்கணும்னு வைக்கணும்னு நினைக்கிறோம். அது எப்பவும் நல்லாவே காட்டிகிட்டு இருப்பாங்க, வானத்தை போல் குடும்பம் மாதிரியே இருப்போம், நாங்கள் கொஞ்சிக்கிட்டே இருப்போங்க, நீங்கள் பார்த்தீங்களா நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு வர்ற
விளம்பரத்துக்கு வர ப்ராடக்ட் ஃபுல்லாக சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டு. இது வந்து பயங்கர காமெடியாக இருக்குங்க. அதாவது என்னென்னா, இப்போது நம்ம படத்துலலாம் பார்ப்போம்ல, முன்னாடி ஒரு காலகட்டத்தில் படம் பார்க்கையில நதியாவோட ஹேர் ஸ்டைலு, ஜோதிகாவோட கிளிப்பு, இப்படியெல்லாம் ஒரு இதெல்லாம் நான் பெண்கள் ரிலேட்டடாக நான் சொல்கிறேன், இந்த மாதிரி பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி இப்போ எப்படி ஆயிடுதுன்னா, இந்த ஷார்ட்ஸ் அண்ட் இது ரீல்ஸ்லலாம் வராங்கல்ல, இவங்க எல்லாரோட இதுலேயும் ஃபேமிலி இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாரோட சேனல்லையுமே ஒரு ஆள் உயரத்துக்கு ஒரு பெரிய ஃபோட்டோ, அதை வந்து அது என்ன ஃபோட்டோ ஷூட் மாதிரி எடுத்து அதை ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சுருப்பாங்க. ஒன்று ஃபோட்டோ ஷூட்டாக எடுத்திருப்பாங்க, இல்லை ஜென்ரலாக எல்லார்ட்டையுமே இருக்குங்க. ஆனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, லைக் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அது அந்த ஃபோட்டோ கம்பெனிக்காரனோட விளம்பரம். நான் வந்து சரி இப்படி இருந்தால் வீடுனா அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு குழந்தைன்னு ஒரு மகிழ்ச்சியான குடும்பம்னா 3 பேரும் சேர்ந்து 4 உயரத்துக்கு ஃபோட்டோ மாட்டி வைக்க இல்லை, நான் எனக்கு சொல்கிறேன், ரியலாகவே எனக்கு அப்படி தோண ஆரம்பிச்சது தான். ஒரு ஸ்டேஜ்லலாம் இப்போ நல்லா இருக்கும்ல இப்படி மாட்டினா, அதான் இதுதான் இன்ஃப்ளூயன்சிங். லைக் அவங்க வந்து நம்மளும் வச்சா நல்லா இருக்கும்ல, ஒரு ஹாப்பி ஃபேமிலினா இது ஒரு மெயின் ப்ராடக்ட் மாதிரி அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை பின்னாடி அவங்க ஒரு ரீல்வோ ஒரு வீடியோவும் அந்த கடையை பற்றி அதை பற்றி பேசி ஒன்று போட்டிருப்பாங்க. அவங்க சும்மா ஷார்ட்ஸ் மாதிரி போட்டு லிங்க் அதில் இருக்குதுன்னு போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க போடுற எல்லா முக்கால்வாசியான ரீல்ஸ் பின்னாடி அது பேக்ரவுண்டாக இருக்கும். அப்போ நம்மளுக்கே என்ன ஆகும்னா, நம்மளை அறியாமல் இப்படிலாம் இருக்கணும் போல் இருக்குது. ஓகே, வீட்டிலனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குழந்தை இருந்தோன்னா 4 இடத்துக்கு ஃபோட்டோ வாங்கி மாட்டிக்கணும் போல் இருக்குது. ஆக்சுவலி அது தேவையில்லை தானே, லைக் இன்ட்ரெஸ்ட் தான், மாட்டினா மாட்டிக்கலாம். பட் அவங்கள பார்த்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம்ல, அதுதான் அந்த மாதிரி தான். கரெக்டு. ஸோ ஆளுயிர வாழை அந்த மாதிரிலாம் அது மாதிரி நிறைய இருக்குல்ல. ஆக்சுவலி அவங்க நல்லா எப்படி நீங்கள் ஒன் ஆஃப் த நைட்டு வந்து நைட்டு போய் நான் பிரியாணி சாப்பிட்றேன்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. உடனே வாங்க நம்மளும் போகணும், நான் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்டே இல்லை நானும் போய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த வீடியோவில் உள்ள ஹஸ்பண்ட் வந்து அவன் தனியாக ஏதோ போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதோ இருந்திருப்பான். அப்போ நானும் அந்த மாதிரி போகணும்னு நினச்சி இந்த மாதிரி தேவையில்லை அவங்கள மாதிரி நம்ம போலஸ் செய்தலில் வந்துடுது எல்லாமே. அதை பார்த்து போலஸ் செய்தல்னு ஒன்று உண்டு. சின்ன வயசில் குழந்தைங்களாம் பண்ணும், நம்ம பண்ணுறது அப்படியே பண்ணும். அது நம்ம வயசானாலும் அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்போம். அவங்க பண்ணுறாங்க நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம அதை பண்ணணும்னு நினைப்போம். அது தேவையில்லாத வேலை தான். ஆமாம், நமக்கு அது ஆக்சுவலி அவங்க வந்து ஹாப்பியான ரீல்ஸாக போடல, அவங்க காட்டுற விஷயங்கள்லாம் பண்ணாதான் அதுதான் ஹாப்பி. வாழ்க்கையில் போரே அடிக்காது, ஹாப்பினஸ் மட்டுமே இருக்கும். ஸோ ஹாப்பியான குடும்பத்துக்கான தேவைகள் எல்லாம் இதெல்லாம் அப்படின்னு அவங்க காட்டுற விஷயத்தெல்லாம் நம்ம நினச்சிடும். அதாவது இந்த சர்ப்ரைஸ் பண்ணுறது, பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறது, ட்ரிப்பு போகிறது, அந்த மாதிரி அம்மா பெரிய பெரிய ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாதான் அதுதான், ஏன்னா அவங்க ஹாப்பியாக காட்டுறாங்க அவங்கள. ஸோ ஹாப்பினஸ்க்கு இதை சுற்றி தான் ஹாப்பினஸ் இருக்குதுன்னு நம்ம ஒரு வகையில் நம்ப வைக்கப்படுறோம். இல்லைங்க, ஆனால் அவங்களும் பாவம் தான், இன்ஃப்ளூயன்சர்ஸே பாவம். ஏன்னா அவங்க எதெல்லாம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸாக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எத்தனை சார்ஜ் பார்ப்பாங்க, அவங்களுக்கு காசு தேவையாக இருக்கும், அதுக்கு ஏதாவது ப்ராடக்ட் பண்ணி ஆகணும். இங்கே கேட்டால் இவன் திட்டுறான், டெய்லி வீடியோ போட்டு கண்டென்ட்டே இல்லாமல் போயிருங்க கொஞ்ச நாள். இல்லை ஆக்சுவலி இந்த பர்த்டே அதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு பர்த்டேவாக பார்க்குறோம், அழகான குடும்பம் அப்படின்னா பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம், அப்படி நம்ம மைண்ட்லேருந்து நம்ம இப்படி பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு அது கண்டென்ட்டு, அந்த பர்த்டே ஒரு கண்டென்ட். அந்த பர்த்டேக்கு கேள்வி கேட்பான், பர்த்டே வந்திருக்கோம் ஒய்ஃபுக்கு ஏன்டா ஒன்றும் பண்ணல. இல்லை அந்த இது மாதிரி லைக் ஒரு பர்த்டே பார்ட்டி குழந்தைக்கு பண்ணுறாங்கன்னா அந்த 3 பேரும் போடுற ட்ரெஸ்ஸு ஒரு கடையிலேருந்து அதுக்கான ஒரு ப்ரொமோஷன் பண்ணுவாங்க, கேக்கோட ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு கண்டென்ட்டு, வென்யூ, அதோட எத்தனை வியூ, அதோட வியூ எத்தனை வியூஸ், அது அந்த ப்ரொமோஷன்ஸை விட்டுட்டு அந்த பர்த்டே என் குழந்தைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணேன்னு போட்ட வீடியோஸ் வந்து அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் பார்க்குறாங்க. அதையும் தாண்டி போகுதுன்னா ஒரு 1000 வியூவோ இல்லை 1 மில்லியன் வியூவோ. ஸோ அது வந்து அது ஒரு கண்டென்ட் அவங்களுக்கு. ஸோ அந்த தாட்டில் தான் அவங்க யோசிச்சாகணும். லைக் நான் இது தப்பு ரைட்டுக்கு நான் சொல்லலை. இப்போது நானே புக்கு படிக்கிறேன்ல, இப்போ புக்கு நான் ஜென்ரலாகவே படிப்பேன், எனக்கு பிடிக்கும். அதனால நான் வந்து அதை பாட்காஸ்ட் போட ஆரம்பித்தேன். நான் பாட்காஸ்ட் போட ஆரம்பித்தேன், அதில் புக்ஸை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன், அதனால் புக்கு படிக்கும். இந்த மாதிரி 2 ஒன்றுக்கொன்று சேர்ந்து வந்துடுதில்ல. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுடைய லைஃப்பை அவங்க காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா என் ஃபேமிலிங்க நாங்கள் இது வாங்கினோம், அது வாங்கினோம், அது பண்ணோம், இது பண்ணோன்னு அவங்க காட்ட ஆரம்பிக்கலை. அவங்களுடைய பர்த்டே, அவங்க வீட்டில் நடக்கிற விசேஷங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு கண்டென்ட்டாகவும் ஆயிடுது. ஆனால் அதுவும் போக இப்போ நம்ம நார்மல் லைஃப்பில் இருக்கோம், ஒரு வருஷத்துக்கு எதுவுமே பண்ணாமல் தேவையான வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருப்போம். ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக அவங்க லைஃப்பை காமிக்க ஆரம்பிச்சு இப்படி போராக இருந்தால் எவனா பார்ப்போமா?
இங்கே பார்க்க பாருங்க, மாட்டோம். காலையில் நான் ஷூ வாங்கி மாட்டிக்கிறேன், ஆஃபீஸ் போகிறேன்னு இர்ஃபான் வியூ சொன்னார்னா நல்லா எவ்வளோ இருக்காது. பார்ப்போமா? ஆஹா. புதுசு புதுசாக பண்ண வேண்டியிருக்கு, புது புது ஊருக்கு போக வேண்டியிருக்கு, எப்போவுமே அந்த கான்ஸ்டன்ட் ஒரு க்ரியேட்டிவிட்டியை வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு அவங்களுக்கு. இது ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப் ஆக்சுவலி. நமக்கு வெளிலேருந்து பார்க்கறதுனால தெரியற, கரெக்ட். அதில் இருந்தால் தெரியும். ஏன்னா அதுதான் லைஃப்பாக வச்சுருக்கீங்கன்னா ஆ பிடிச்சி பண்ணுறது ஓகே. நீங்கள் என்ன தான் பிடிச்சி பண்ணாலும் ஒரு 1 மாதம் 2 மாதம் பிரேக் எடுப்போம் தான். நம்ம வேலையில் இருக்கோம், எப்போவுமே பிடிச்சி பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்ல முடியல. ஒரு 2 மாதம் 2 வாரம் நமக்கு டவுன் டைம் வரும், ஜாலியாக எதுவுமே பண்ணாமல் வெட்டியாக இருப்போம். ஜாலி அவங்களால அப்படி இருக்கவே முடியாது, லக்ஸரி இல்லை. இர்ஃபான் வியூவில் லாஸ்ட் 3 வருஷமாக அப்படி தான் போட்டுட்ருக்காங்க, டெய்லி ஒரு வீடியோ போகிறேன்னு போட்டுக்கிட்டு இருக்கான். ம் ஸோ அதுபோக நீங்கள் ஒரு ரேட் ரேஸில் உங்களாலேயே ஓட ஆரம்பிச்சிருவீங்க, உங்கள் சப்ஸ்கிரைபரையும் ஓட வச்சிருவீங்க. ஏன்னா அப்போ தானே வியூ வரும். ஒருத்தங்க அப்படி தான், நீ என்ன ஷோவில் கூட வந்தாங்க, நீ அப்படி பண்ணிட்டான், நான் வந்து ஏதோ டீயை வச்சுக்கிட்டு உள்ளே போனேன் ஆ அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டாங்க. ஏன்னா வியூஸை கொண்டு வரணும், அடுத்து இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்பாங்க. அப்படி தீயை வச்சு ஒரு வீட்டுக்கு தீ வைப்பாங்க போல். ஐயோ வைக்கப்படத்துக்கு தீய வைடா. இது ஒரு சைடு இருக்குதா, இது ஆமாம் உண்மைதான். ஆனால் இதை பார்க்குற நம்மளுக்கு இதை ஒவ்வொரு தடவையும் நம்ம கான்ஷியஸாக நம்ம மைண்டு யோசிக்காது. இவனுக்கு இது கண்டென்ட்டு அதனால தான் இவன் பண்ணுறான் அப்படின்றதெல்லாம் தாண்டி இவங்களோட லைஃப் ஸ்டைல் இதுதான் அப்படின்னு நம்ம நம்ப வச்சுருவாங்க. லைக் நம்பிடுறோம் நம்ம. ஸோ சண்டைகளே வராது, மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும். அந்த மாதிரி அப்படி ஒரு இதுக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் ஒரு சின்ன சண்டை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்தாலும் அவங்களாம் பாரு இப்படி இருக்காங்க, நம்ம வாழ்க்கை தான் இப்படி இருக்குது. ஆக்சுவலாக இது நான் கமெண்ட்லேயே நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் வந்து உங்களுக்கு மாதிரி எனக்கு ஹஸ்பண்ட் கிடைக்கல சிஸ்டர், உங்களுக்கு மாதிரி எனக்கு ஒய்ஃப் கிடைக்கல பிரதர், இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இட்ஸ் ஆல் நம்ம அதை மறந்துடுவோம். நமக்கு மைண்டில் கான்ஷியஸாக இது அவனுக்கு வந்து ஒரு கண்டென்ட்டு, அது மூலிமா அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க, அதை அவங்க ப்ரொஃபஷனாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றதெல்லாம் நம்ம மறந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி இல்லையே, நம்மளும் இப்படி இருந்தால் தான் சந்தோஷம், அப்போ நம்மளும் வந்து அதே மாதிரி யூடியூப் ஆரம்பித்து நம்ம பண்ண ஆரம்பித்தா நம்மளும் பண்ணலாம். ஆனால் நார்மல் லைஃப் இப்படி இருக்காதுன்றது நம்ம ஒரு இடத்துல மறந்துடுறோம் தான். கரெக்டு. ஸோ அந்த இதில் போடுறதுனால தான் பிரச்சனை ஆரம்பிக்குது, நமக்கும் சரி அவங்களுக்கும் சரி. நம்ம என்ன நினைப்போம், இப்போ இன்னொன்று நிறைய என்ன இருக்குன்னா, இதில் இன்ஃப்ளூயன்ஸ் பேசலாம் பேசுகிறோம், நம்ம யூடியூப் பார்த்துட்ருக்கோம், நம்ம என்றைக்குனாலும் நம்ம பார்க்குற நிறுத்திலாம் நமக்கு நம்மளே ஒரு போய் சொல்லிக்குவோம். நான் நினச்சா நிறுத்திடுவாங்க, என்னங்க ஐ எம் நாட் கண்ட்ரோல் ஆஃப் தட்ன்ற மாதிரி உட்காந்துட்டு இருப்போம். பட் அப்படி கிடையாது, உங்களால் நிறுத்த முடியாது, எவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்கள் டக்கு நீங்கள் அது கான்சியஸாக ட்ரை பண்ணிங்கன்னா தான் தெரியும். அது இல்லைன்னா உங்களால் டக்குன்னு நினச்சவங்களாம் நிறுத்திட்டு வந்துட முடியாது. வாயில் என்ன விரல வச்சுட்டு இருக்காங்களா யூடியூப் வேறங்கன்னா, அவ்வளோ $1 பில்லியன் போட்டு இதுக்கு அல்காரிதம் டெவலப் பண்ணிட்டு இருக்கவங்கலாம் உங்களை நிறைய எப்படி பார்க்க வைக்கிறது, எப்படி ஷார்ட்ஸ் பார்க்க வைக்கிறது, எப்படி வீடியோ பார்க்க வைக்கிறது, இந்த ஷார்ட்ஸ் பார்த்தா இந்த ஷார்ட்ஸ் பார்ப்பான்றோம். நீங்கள் ஒரு விதமான கண்டென்ட்டை பார்த்துருக்கவே மாட்டீங்க. பட் இனிஷியலாக உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்டை காமிச்சு அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட்டை கொண்டு வந்து டெய்லி காட்டி உங்களுக்கு திடீர்னு என்ன தான் இருக்குன்னு பார்க்கலாமே நீங்கள் உள்ளே போயிருவீங்க. ஸோ இட் ஒர்க்ஸ் ஃபார் எவ்ரி டைம் இட் ஒர்க்ஸ். யூடியூப்பும் அந்த நம்மளை பார்க்க வச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதை இந்த இன்ஃப்ளூயன்சஸ்லாம் போடுறத நம்ம ஒரு சைடு அதை பார்த்துட்டே இருக்கோம். லைக் இது என்னென்னா ஒரு ஃபேமிலியாகவே நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறப்போ, இப்போது அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்து நமக்கு தெரியும், இது அட்வர்டைஸ்மெண்ட், இது வந்து சீரியலுக்கு நடுவில் வருது, இப்படி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம், படத்துக்கு நடுவில் வருதுங்க, இது அட்வர்டைஸ்மெண்ட்ங்க, அதோட கான்செப்ட் அதுலேயே ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் தான் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அது நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தெரிஞ்சிடுது. இப்போ என்னென்னா, இப்போ எல்லோரும் எப்படி போடுறாங்க, இப்போ மெயினாக ஹோம் மேக்கர்ஸாக இருக்கவங்க எப்படி போடுவாங்கன்னா, நான் காலைல எழுந்திரிச்சேன், இன்றைக்கி வந்து இது சமைச்சேன், அது சமைச்சேன், ஈவினிங் வந்து இங்கே போனேன், இது ஷாப்பிங் பண்ணேன், இப்படி டெய்லி ஷார்ட்ஸ்ன்னு ஒன்று வந்ததுக்கப்புறமா அதை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க லைஃப்பை நம்ம டெய்லி பார்த்துட்ருக்க மாதிரி, நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க மாதிரி நம்ம அவங்கள பார்க்க ஆரம்பிப்போம். அந்த இடத்துல அவங்க ஒரு ப்ராடக்ட்டுக்கு ப்ரொமோஷன் பண்ணல நம்ம வந்து அதை அட்வர்டைஸ்மெண்ட்டாகவே நினைக்க மாட்டோம். நான் வந்து இது யூஸ் பண்ணேங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஓகே, அவங்க யூஸ் பண்ணுறாங்க, அதை நமக்கு சொல்கிறாங்கன்ற மாதிரி. இது வந்து ஒரு அந்த இன்ஃப்ளூயன்சர்கிட்ட ஒரு ஜென்யூனிட்டி இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ப்ராடக்ட் உண்மையிலே ஜென்யூனாக அவங்க யூஸ் பண்ணி பார்த்து அது நல்லா இருந்து அதை அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அது வேறு. அதை நான் காசு வாங்கிட்டு இதுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்றத ஏதோ ஒரு விதத்தில் தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அது வேறு. இந்த க்ரீம் எல்லாம் பார்க்கணுமே, சில பேர்லாம் இருப்பாங்க ஒரு வாரத்தில் ஒரு டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் போடுறாங்களா, ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லையும் ஒரு க்ரீமை யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க. அப்போ எதை தாண்டா நீ யூஸ் பண்ண சொல்கிற, மூஞ்சியில் இந்த க்ரீமே தேவையில்லை, அதை விட்டுருங்க. பட் அந்த மாதிரி நான் சொல்கிறேன், ஒரு ஜென்யூனிட்டியே இல்லாமல் இஷ்டத்துக்கு இந்த க்ரீமை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் 1 வருஷமாக யூஸ் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. எனக்கு இப்போ அப்படிலாம் சொன்னால் அது பொய்யா இருக்குன்னு தெரிஞ்சிருதுல. நான் இந்த மாதிரி டல்லாக இருந்தேன், டயர்டாக இருந்தேன், இதை போட்டோன்னு நான் பிரைட் ஆகிட்டேன், டெய்லி ஒரு க்ரீமை போடுவீங்களாங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் அந்த வீடியோக்கு மட்டும்தான் அவங்க போடுறாங்கன்றத யூஸ் பண்ணி பார்த்தா சொல்லணும்ல. ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்துச்சு, ஒரு ஒய்ஃப் வரும் வந்துட்டு, பெரிய பாப்புலரான சேனல் ஆக்சுவலி,
ஒய்ஃப் வரும். ஒய்ஃப் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து என்னை வந்தவொடனே என் முகத்தை சுழிச்சாருங்க. என் மேலே நாத்தம் அடிச்சிச்சா, நான் உடனே என்னோட பிரதரோட ஒய்ஃப் வந்தாங்க. வந்து பர்ஃப்யூம் அந்த ஒரு பர்ஃப்யூம் கொடுத்தா. போட்ட உடனே என் ஹஸ்பண்ட் நல்லா சிரிச்சிட்டாருங்கன்ட்டு, என்னடா இது இவங்கெல்லாம் நம்ம லிட்ரலி நாங்களே ஓகே நல்லா போடுறாங்களே நினச்சிருந்தோம். ஆமாம். பட் இப்படி அவங்க ஒரு இது போடும்போது அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வழி கிடையாது. காசு சரி வரோம் ப்ராடக்டோட இந்த மாதிரி இன்னோவேட்டிவாக எவ்வளோ நாளாங்க இன்னோவேட்டிவாக யோசிக்க முடியும். சொல்லுங்கள். அது கிணறு தான் கேணி, அந்த கேணிலையா மாதிரி தண்ணி இருக்கிற வரைக்கும் தான் வரும். ஸோ கான்ஸ்டண்ட்டாக வராது. ஸோ இந்த மாதிரி எனக்கு இது ஒன்று தோணும், இந்த ப்ராடக்ட் அவங்க ப்ரமோட் பண்ணுறது. சில சேனல்ஸ் இருக்காங்க, சில பேர் எந்த ப்ரொமோஷனுமே போடாமல் இந்த வில்லேஜ் குக்கிங் சேனல்லாம் அதுதானே ஃபஸ்ட்டு 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சு. மதன் கௌரியும் அப்படி தான் போடுறதில்ல. மதன் கௌரியும் போட மாட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்படியும் நிறைய சேனல்ஸ் இருக்குது. பட் சில பேர் வந்து ஒரு ஜென்யூனாகவே ரொம்ப லிமிட்டடான ப்ராடக்ட்ஸ் தான் இது பண்ணுவாங்க. ஏன்னா நீ யூஸ் பண்ணுன்னு நான் சொல்கிறேன்னா அதை நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கணுன்ற லெவலில் சில பேர் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. சில பேர் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக அதான் அந்த க்ரீம் எல்லாம் தான், நான் இன்றைக்கி இந்த க்ரீம் யூஸ் பண்ணேன், நாளைக்கு இன்னொன்று, உனக்கு யாரெல்லாம் ப்ரொமோட் பண்ணுன்னு கொடுத்தானோ அது எல்லாத்தையும் வரிசையாக போட்டுட்ருக்க மாதிரி. அதெல்லாம் என்ன ஜென்யூனிட்டி, அது என்ன லைக் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இவங்க என்ன தான் நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரில. அந்த மாதிரியும் சில இது இருக்கும். கரெக்டு. ஆனால் இதான் அவங்கள மட்டும்லாம் கொஞ்சம் சொல்ல முடியாது. அவங்களும் ஒரு என்ன சொல்கிறது, அவங்களும் விக்டம் தான், நம்மளும் விக்டம் தான். தெரியாமல் நம்மளாம் ஒரே ஆளுக்கு விக்டமான்ட்டு இருக்கோம். தட் இஸ் த காமன் கார்பரேட். செம்ம பாயிண்டாக சொல்லிட்டீங்களே. அப்படி இருக்கு. ஏன்னா படம் எடுங்க பேசாம, நீயும் விக்டிம் தான்டா, கத்தி படம் இன்ஃப்ளூயன்சர் நினைச்சிட்டு இருக்க, நீயும் ஒரு விக்டிம், நானும் விக்டிம். பாக்ஸிங் சண்டை ஒன்று படம் உண்டு, அந்த பூலோகம். அந்த படத்தையும் கார்பரேட் நம்மளை சண்டை போட வச்சு அவன் எங்கே போய் உட்காந்துருக்கான் அப்படின்ற மாதிரி தான். ஜெயம் ரவி மிமிக்ரி நான் சைடில் சொல்கிறேன்னா எலி மாதிரி மிமிக்ரி பண்ணேன். உங்கள் பாட்காஸ்ட் திட்டிட்டே பரவாயில்ல. நான் ஒன்று சொல்ல, நீ உங்கள் அப்படி ட்ரை பண்ணாங்க, நான் அதை சொன்னேன், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் இது. ஸோ பேசிக்காக யூடியூப் எல்லாமே பிளாட்ஃபார்ம்ஸ் இதில் தான் ஓடுது. ஸோ இதுதான் ஃபியூச்சராக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதில் எப்படி பே பண்ணலான்னு வரும், அப்படியே வரும். ஏன்னா சஸ்டைனபிலிட்டி இல்லை, இப்போ சஸ்டைனபிலிட்டியாக மாறிட்டு இருக்குல்ல. முன்னாடி வந்து யூடியூப் ஆட்ஸை வச்சு சஸ்டைன் பண்ணி வேலையெல்லாம் விட்டாங்க. முன்னாடிலாம் அந்த 1 கோடி ரூபா சம்பாதிச்சவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வில்லேஜ் குக்கிங்கெல்லாம் வெளியாக வந்து ஹிட்டானவங்க. இப்போ யார் அப்படி வராங்க சொல்லுங்கள். இப்போ உங்கள்கிட்ட ஒரு 100K உள்ள சேனல் பார்த்தாலே லட்சக்கணக்கில் இருக்கும். அதுவே ஒரு 100Kக்கு மேலே போய்கிட்டு இருக்கும். அப்போ அதனால 100K ரொம்ப ஈஸியாகிடுச்சு போயிட்டாங்க. ப்ரமோஷன் வந்தால் தான் உண்டு. ஒரு 10,000 20,000 வருது மாதம். அதுக்கு ஒரு ஜாபில் வேலை பார்க்குறவனுக்கு 50,000 60,000 வருது. ஸோ அவங்க அதானே போவாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஆடு வருது. இந்த மாதிரி ஆடு கொஞ்ச நாள் நின்றுடும். அதாவது யூடியூப் வியூஸ்லேருந்து மட்டும் காசு வராமல் அவங்க ப்ரமோஷன்ஸும் பண்ணாதான் அவங்களுக்கு காணும். ஜாயின் பட்டன் கொடுத்துருக்காங்க, ஜாயின் பண்ணணும் மக்கள். ஸோ ஜஸ்ட் ஆமாம், இப்போ நம்பர் ஆஃப் யூடியூபர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டாங்க. ஆமாம், நீங்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அது 100K சப்ஸ்கிரைப் சும்மா தட்டினீங்கன்னா டாக்டர்ஸா இன்ஜினியர்ஸா எல்லாரும் யூடியூப் சேனல் வச்சுட்டு வராங்க. யார்ட்டையும் இல்லாமல் இருங்க, இல்லாமல் இருக்கு. கடவுள்கிட்ட தான் இல்லை. இப்போ அவர் வந்து நான் தான் கடவுள் வந்து ஒரு சேனலை போட்டுருவாரு. நான் தான் கடவுள், நான் சொல்வதை கேட்டு போடா இந்த மாதிரி போட்டாருன்னா அவருக்கும் கமெண்ட் பண்ணுவாங்க, நீ எல்லாம் ஒரு கடவுளா. கமெண்ட் டிசேபிள் பண்ணிடுவார். ஓகே, கமெண்ட் டிசேபிள், நிறைய கடவுள் இருக்கு. கமெண்ட்டை கூட டிசேபிள் பண்ணும் இந்த கடவுள் கடவுளான்னு இன்னொரு யூடியூபர் பேசுவார். அவன் இன்னொரு யூடியூப் வீடியோ போடலாம்ல, ரிவ்யூ போடுறாங்க அப்படின்ட்டு அதை பேசி வச்சு ரியாக்ட் சேனல். கடவுளுக்கு ரியாக்ஷன் சேனல் வந்தாலும் வரும். எந்த கடவுள் நீ சொல்லலாமா? இல்லை நான் ஏங்க என்ன இவங்க என்னை வம்பளை இழுத்து விட்றாங்க சார். நான் சும்மா இதுக்கு சொன்னேன். இதுக்கு சொன்னீங்க. ஐயோ இல்லை இல்லை இல்லை. ஒரு சில விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக தோணும். அதாவது என்னென்னா, இல்லை இல்லை சில பேர்லாம் இந்த நம்ம குழந்த பிறக்கிறதெல்லாம் இருக்குல்ல, பாப்பா பிறக்கிறது வைக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வீட்டிலையே சொல்லுவாங்க. எனக்கு தெரில, நான் வந்து எங்கள் வீட்டிலலாம் என்ன சொன்னாங்கன்னா 3 மாதம் வரை யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு சில ரீசன் சொல்லுவாங்க. 3 மாதம் வந்து கொஞ்சம் க்ரூஷியலான பீரியட், நம்ம யார்ட்டையும் ரொம்பலாம் சொல்லிட்டுலாம் இருக்கக்கூடாது, ரொம்ப அலையக்கூடாது, இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்போ வந்து எப்படின்னா, நான் ப்ரெக்னென்சி டெஸ்ட் நான் வந்து என் ஹஸ்பண்டுக்கே நான் சொல்லலைங்க, நேராக வீடியோ வச்சு ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கிறாங்க. எனக்கு ஏன்னா உன் ஹஸ்பண்டுக்கு தானே நீ சொல்லணும், அதே எதுக்கு நீங்கள் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லணும்னு எனக்கு புரியல. எனக்கு இது நெகட்டிவ் வரலாம், பாசிட்டிவ் வரலாம், எனக்கு தெரிலங்க அப்படி சொல்லி அவங்க பாட்டுக்கு பேசிவிட்டு டைரெக்டாக அது சேனலில் ஹஸ்பண்ட்க்கு நான் சொல்லலைன்னு சொல்லியே காட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரில. இதெல்லாம் வந்து
என்ன அந்த அளவுக்கு அவங்க கன்டென்ட்டுன்னு போயிட்டாங்களா? இல்ல அத நிஜமாவே மக்கள் ரசிக்கிறாங்களா? இது உண்மையிலேயே ரைட்டா? அப்படின்ற மாரியான கொஸ்டின்ஸ்லாம் எனக்கு சில கன்டென்ட் பார்த்து தோணியிருக்கு. ரைட்டாகிறாங்கன்னு இல்லை, அவங்க லைஃப்பை கண்டென்ட்டாக மாற்றிட்டாங்க. லைஃப்பில் இதெல்லாம் பீக்கான கண்டென்ட் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. இது ஸோ அதையும் மிஸ் பீக்கான பண்ணணும். ஹஸ்பண்ட்ட ஃபர்ஸ்ட்டு சொல்லணும்னு தானே எல்லாரும் நெனைப்பாங்க. ஒருத்தவங்க வந்து அவங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிட்டு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போய் அடி வாங்குறத ஃபோட்டோ எடுத்து அவங்க அம்மா அடி வாங்குறத ஃபோட்டோ எடுத்து அதான் இருக்குல்ல ஹையஸ்ட் வியூ போச்சான், மில்லியன் கணக்கில் போச்சான். ஓகே. ஸோ அதெல்லாம் எதுக்கு விடணும், 2 அடி வாங்குறோம் செருப்பில், அப்படியே வீடியோவை பார்த்துக்கலாமே அப்படின்ட்டு. இல்ல அதான் லைக் அவங்க இதெல்லாம் தான் கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும். அப்புறம் அதாங்க. வேற அந்த கிளாஸஸ்லாம் எடுக்கிறது, அது ரிலேட்டடாவும் எனக்கு கொஞ்சம் ஆமாம், இப்போ கூட ஒருத்தங்க ஏதோ எடுத்துகிட்டு சர்ச்சையில் சிக்கினாங்களே, குழந்தைகள் எத்தனை வயசு, 8 வயசு 8 வயசு குழந்தைங்கள்லாம் பான் பார்த்து ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லலை அவங்க. லைக் அது ஏதோ சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதான் அவங்களே ஒரு ஒரு எதுலேயோ பேசியிருந்தாங்க. அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, குழந்த பிறக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே அது சர்வசாதாரணமாக அதை யூடியூப்பாக நீங்கள் போடலாம், லைக் அந்த டெலிவரி அதையே நீங்கள் போடலான்ற லெவலில் போயிட்டுருக்காங்க அப்படின்னா, அவங்க அப்படி போட்டால் தான் என்ன தப்பு, இது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் அப்படிலாம் பேசுகிறாங்க. ஆக்சுவலி இங்கே வந்து எப்படி இருக்கும்னா, நீங்கள் ஒரு 16 இயர்ஸ் ஆனால் தான் இப்போது அம்மா கூட இருக்கலாம் அந்த பர்சன். 18 மேஜர்லாம் இல்லை. அவங்க கூட இருக்கிறவங்க வந்து அதாவது ஒரு லேபர் டெலிவரியில் ஒரு பொண்ணு இருக்குன்னா அவங்க கூட இருக்கிறவங்க 16 இயர்ஸ் இருக்கணும். அதுவும் வந்து 16 to 20 எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்துருப்பாங்க. அது என்ன ப்ராசஸ்ஸு, எந்த மாதிரி இருக்கும், அந்த கவுன்சிலிங்லாம் கொடுத்து தான் அவங்கள கூட இருக்க வைக்கலான்றது தான் ப்ராசஸ். இங்கே இந்தியாலையும் அப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக அங்கேயும் ஒன்று இருக்கும், பட் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் இல்லை, நீ யார் வேணாலும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், எந்த ஏஜில் வேணாலும் என்ன வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு ட்ராமா. அது வந்து ஆக்சுவலி நான் கேள்விப்பட்டு இந்த மாதிரி ஹஸ்பண்டை கூட அலோவ் பண்ணுறாங்க இல்லையா, சில ஹஸ்பண்டே மயக்கம் போட்டுலாம் விழுந்திருக்காங்க. அது அவ்வளோ பார்க்குறதுக்கு வந்து ஒன்றும் அவ்வளோ ப்ளசண்ட்டாக குழந்தை அப்படி யூடியூப்பில் காட்டுற மாதிரி ஈன்லாம் வராது. லைக் அவ்வளோ பிளட் லாஸ் இருக்கும், அவ்வளோ ஒரு ஒரு போர்க்களம் மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ அதை வந்து நீ ஈஸியாக நீ போடலாம், நீ பார்க்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரியே அந்த மாதிரி மைண்ட் செட்லேயே பேசி அதுதான் ரைட்டுன்னு நம்ப வைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் தான் இன்னமும் டேஞ்சராக தெரியுது. லைக் இன்னொன்று இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுறது. இதில் உங்கள் கருத்து நான் சொல்கிறேன். இல்லை இல்லை, நான் பாட்டுக்கு நானே பேசிக்கிட்டே இருக்கேன், உங்களுடைய கருத்துக்களே உதவியே கேட்கலையே, அதை சொன்னேன். சரி, நான் கிளாஸ் ஜாயின் பண்ணுறது பற்றியும் சொல்கிறேன், அப்புறமா நீங்கள் சொல்லுங்கள். கிளாஸ் ஜாயின் பண்ணுறது வந்து என்ன அப்படின்னா, இப்போது இந்த குழந்தை இருக்குது இல்லையா, எனக்கு ரிலேட்டடாக இருக்கிறத நான் சொல்கிறேன். குழந்தை இருக்குது அப்படின்னா இதே மாதிரி இப்போ என் பையன் மாதிரியே அந்த ஏஜில் ஒரு குழந்தை வச்சுட்டு ஒருத்தவங்க யூடியூப்பில் போட்டுகிட்டே இருக்காங்க அல்லது இன்ஸ்டாவில் போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறது, லைக் குழந்த கன்சீவ் ஆனதுலேருந்து அது பிறக்கிற வரை அது வளர்றது எல்லாமே வந்து ஒரு மார்க்கெட் மாதிரி உருவாயிடுச்சு. நீங்கள் கன்சீவாக இருக்கீங்களா, அப்போ என்ன பண்ணணும்னு போட்டு அதுக்கு ஒரு கிளாஸு, குழந்தை பிறக்குதா அப்போ என்ன பண்ணணும் அதுக்கு ஒரு கிளாஸு, அது வளருதா அதுக்கு சாலிட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களா அதுக்கு ஒரு கிளாஸு. நான் ஆக்சுவலி இந்த சாலிட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிற கிளாஸாக இல்லை, குழந்தை சரியாக சாப்பிட்லன்னா எப்படி அதுக்கு ஊட்டி உண்ணுன்ற கிளாஸுக்கு நான் ரெஜிஸ்டர் அளவு போயிட்டேன். ஆக்சுவலி அவங்ககிட்ட அந்த டீட்டெயில்ஸ்லாமும் கேட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு என் குழந்தை சாப்பிட்லையே, அப்போ இவங்ககிட்ட போனால் சொல்யூஷன் கிடச்சிடும்னு நான் நம்பினேன். பட் என்னென்னா அவங்க ஒரு ஷீட் அனுப்புனாங்க எனக்கு. உங்கள் குழந்தைக்கு நீங்கள் எந்தெந்த டைமில் சாப்பாடு கொடுப்பீங்க என்னன்றதுக்கு எனக்கு வீடியோஸும் எனக்கு அந்த டைமு அதெல்லாமும் அந்த ஃபுட்டோட பிக்சரும் இதெல்லாம் நீங்கள் எனக்கு அனுப்புங்க, ஒரு 2 days நீங்கள் இது எல்லாத்தையும் எனக்கு அனுப்பணும். அப்போ தான் தோணுச்சு, இவங்க இதை அப்சர்வ் பண்ணி ஏதோ சொல்ல போகிறாங்க, நாம் அப்சர்வ் பண்ணால் நமக்கே அது புரிய தானே செய்யும். ஸோ இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக சர்டிஃபைடான்றதெல்லாம் தெரியல எனக்கு. லைக் எந்த இதில் இவங்க இதை சொல்ல வராங்கன்னு எனக்கு தெரில. இங்கே வந்து எப்படி இருக்குன்னா, இப்போது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அது என்ன ப்ராசஸ்ன்றதுக்கெலாம் கிளாஸஸ் இருக்கும். ஆக்சுவலி அது என்னென்னா ஹாஸ்பிட்டலே உங்களுக்கு ஒரு 1 hour ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதாங்க டெலிவரி ப்ராசஸ், இப்படி தாங்க நடக்கும், இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டாக இருங்க, இப்படி வாங்க அப்படி சொல்லி ஒரு ப்ரொஃபஷ்னலே வந்து நமக்கு ஹாஸ்பிட்டலே அதை அரேஞ்ச் பண்ணும். அந்த மாதிரி இருக்கும். ப்ராபப்ளி அப்படி இல்லாததுனால தான் ஊரில் இப்படி எல்லாருமே கிளம்பிட்டாங்களோ அப்படின்லாம் எனக்கு தோணும். ரொம்ப பொங்காதீங்க சொல்கிறேன், ரொம்ப ரேண்ட் மாதிரி போய்கிட்டு இருக்கு. சோசியல் ஜாலியான பல பக்கங்களும் இருக்குதானே. இல்லை இதெல்லாம் எனக்கு ரொம்ப சீரியஸாக தோணும். சில விஷயங்கள்லாம் அப்படி நம்ம
எனக்கு தெரில. சைக்காலஜிக்கலி இருக்கிற விஷயங்கள், ஒரு குழந்தை வளர்க்குறது, குழந்தை பொறக்கிறது, இதுலலாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் எதையாவது அவங்க ரெஸ்பான்சிபிளா? எனக்கு அந்த கொஷின் தான் இருக்கும். நீ இப்படி இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, ட்ரஸ்ட் யுவர் பாடி இதெல்லாம் சொல்லி ஒண்ணு பண்றாங்கல்ல. ஸோ அவங்க ரெஸ்பான்சிபிளா? ஏன்னா டாக்டருக்கு வந்து இண்டிவிஜுவல் ஹிஸ்ட்ரி பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரி தெரியும். அவங்க என்ன அவங்களோட 9 மாதம் அவங்களுக்கு எப்படி இருந்தது, அவங்களுடைய பிபி என்ன, சுகர் என்ன எல்லாமே டாக்டருக்கு தெரியும். அந்த டெலிவரியில் என்ன நடந்தாலும் ஒரு டாக்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள் அப்படி தானே? அந்த அளவுக்கு அவங்க இதாக இருப்பாங்க. இந்த மாதிரி கிளாஸஸ் எடுக்கிறவங்க ஆர் தே ரெஸ்பான்சிபிள்? அதுதான் எனக்கு. அது ஆக்சுவலி இது நான் சொன்னதில்லை. நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். ஏன்னா இங்கே அந்த மாதிரி நிறைய இருக்குது. வெஸ்டர்ன் சைடில் இந்த மாதிரி இருந்தது. ஒரு பொண்ணு, நானே இந்த பாட்காஸ்ட் பேசுகிற மாதிரி இருக்குது, பட் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், அதனால சொல்கிறேன். அதாவது ஒரு பாட்காஸ்ட் இருக்குது இங்கே. அதில் வந்து இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டெலிவரி மெத்தடு, நேச்சுரல் பர்த்து இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணி கிளாஸஸ் எடுத்து, அந்த மாதிரி நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நான் நேச்சுரல் பர்த் பண்ணிட்டேன், என் குழந்தை நல்லாயிருக்கு, நான் நல்லா இருக்கேன், இப்படின்னு வந்து வந்து ஒருத்தவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. இதான் அந்த பாட்காஸ்ட். ஒரு கன்சீவ் ஆன பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த மாதிரி வேலைக்கு போகிறப்பையும் வரப்பையும் இந்த பாட்காஸ்ட்டையே கேட்டுகிட்டே இருக்குது. நிறைய பேர் இன்ஸ்பைரிங்காக சொல்லியிருக்காங்க. நான் ட்ரிப்ஸ் கூட போடலங்க, எனக்கு அப்படி அப்படி குழந்தை பிறந்தது, நான் இப்போ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன், இப்படிலாம் நினச்சி இந்த பொண்ணு என்ன மைண்ட் செட் பண்ணிடுச்சுன்னா, நானும் இந்த பாட்காஸ்ட்டில் வந்து இதே மாதிரி ஒரு ஆளாக நான் பேசணும் அப்படின்னு நினச்சி அந்த மாதிரி கிளாஸஸ்க்கெலாம் என்ரோல் பண்ணி அவங்க சொல்கிறதே அங்கே சொல்லி கொடுத்தது தான் இந்த ட்ரஸ்ட் யுவர் பாடிலாம் ரொம்ப நம்பி ஒரு 40 வீக்ஸுக்கு அப்புறமும் போய் அவங்களுக்கு பேபி பெயின் வரலைன்னா இங்கே டாக்டர் சொன்ன எதையுமே அவங்க கேட்காம அவங்க ரொம்ப 41 வீக்ஸ் அந்த மாதிரிலாம் போய் அவங்க குழந்தை வந்து பிறந்து இதாயிடுச்சு. ஸோ அந்த பொண்ணு எழுதின ஆர்டிக்கிள் தான் அந்த பொண்ணு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருந்தது தான் நான் படிச்சிருந்தேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப, நான் நினச்சிருந்தா என் டாக்டர் சொல்கிறத ஒரு நிமிஷம் நான் கேட்டிருந்தா என் குழந்தைய நான் காப்பாற்றிருக்க முடியும். நான் அதில் அந்த சக்ஸஸ் ஸ்டோரிஸை மட்டும் நான் பார்த்துட்டேன், அதில் ஃபெயிலியர் ஸ்டோரிஸே இல்லைன்னு நான் ரொம்ப நம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு, ஃபெயிலியர் ஸ்டோரிஸும் இருக்குன்றதை புரிஞ்சுட்டு நீங்கள் கிளாஸ் சேருங்கன்ற மாதிரி அந்த பொண்ணு அவங்களோட ஸ்டோரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப, இதே தானே நம்ம ஊரில் இப்போ நடக்க ஆரம்பிக்குதுன்னு எனக்கு சம்டைம்ஸ் தோணும். ஏன்னா அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்களா, அவங்க பேஷண்ட் ஹிஸ்ட்ரி மாதிரி ஃபுல்லாக பார்த்து அந்த மாதிரி, அல்லது டாக்டர் வந்து இவங்களுக்கெல்லாம் போக சொன்னாங்கன்னா போகலாம், இல்லைன்னா இப்படி அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணும். தெரில, டாக்டரும் கூட ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் கிடையாதுங்க. டாக்டர் ரெஸ்பான்சிபிள் இல்லைன்னா கையெழுத்து வாங்கிடுறாங்க அவங்ககிட்ட, நீங்கள் என்ன நடந்தாலும் எனக்கு பொறுப்பு இல்லைன்னு தான் வாங்குறாங்க. பட் அதுக்காக இவங்ககிட்ட போகணுன்னு சொல்ல வரல, உங்களுக்கு தெரியாத சட்டமன்றம் இல்லை மாதிரி தான். இல்லை, நம்ம பேசிக்கலி ஃபோன் நம்ம ஓவராக யூஸ் பண்ணுறதை குறைச்சிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம்னா பெட்டராக இருக்கும். எதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோன்றது ஒரு இது இருக்குல்ல. சும்மா எல்லாருமே இன்றைக்கி உங்கள் வீட்டு பக்கத்து இருக்காங்க ஒருத்தர் வீடியோ போடுறாங்கன்னா நம்ம பார்க்க மாட்டோம், வேறு மட்டும் கேட்போம். ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்கிறது சிறப்பாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. ஹாப்பி பேஜஸ் தான் நம்ம பார்க்குறோம், படிக்கலாம், ஒரு விஷயம் நல்லது. ஆமாம், ஹாப்பி பேஜஸ் பார்க்குறோம். இப்போ ஆனால் கொஞ்சம் சேட் பேஜ்னு காட்டுறாங்க, எனக்கு குடிப்பிடி சண்டையில் இப்போ தான் வர ஆரம்பிக்குது. ஸோ கொஞ்சம் நாள் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஜாலி சண்டைகள், இந்த மாதிரி சண்டை போடுங்க, நீங்களும் வாங்க, போலீஸ் வாங்க போங்க அப்படின்ற மாதிரி இனிமேல் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அப்படி பார்த்து அதையும் பாருங்கள், எங்கள் வீட்டு சண்டையை பாருங்கள். நீங்கள் அதை காமிச்சா அதையும் சண்டையும் வந்து காட்டுறாங்கன்றீங்க. ஹாப்பி பேஜஸ் காட்டுறாங்க, ஹாப்பி பேஜ் மட்டும் காட்டுறாங்க அப்படின்றீங்க. என்னதாங்க பண்ணுறது, எப்படி தாங்க நாங்கள் சோசியல் மீடியா ஓட்டுறது, அது சரி அப்படின்றாங்க அவங்க. ரொம்ப அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் நம்ம ரியல் லைஃபையும் கொஞ்சம் பார்த்துட்டு போகிறது பெட்டராக இருக்கும். பாட்காஸ்ட் வருஷமே நான் தெரியாமல் ஃபோன் எடுத்துட்டேன், சொன்னால் டென்ஷன் ஆகி வால் எடுத்துட்டா. நான் பாட்காஸ்ட்லாம் பேச முடியாது, நீங்களே பேசிக்கோங்க போயிட்டா. நம்ம ஃபோனை வச்சிட்றோமா அப்படின்னு வச்சுட்டேன். ஸோ திஸ் இஸ் வாட் இட் டஸ். ஆமாம், இப்படி தான். இப்போ பாட்காஸ்ட் நாங்கள் 2 பேரும் பேசுகிறோன்னா நாங்கள் அப்படியே இங்கே ஜாலியாக பேசலை, இப்போ இந்த பாட்காஸ்ட்க்கு நடுவுலேயே சண்டை தான் வரும். அந்த மாதிரி தான், லைக் அவங்க ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு நடுவுலேயே சண்டை தான் போட்டிருப்பாங்க, அது நமக்கு தெரியாது, அதை அவங்க காட்ட மாட்டாங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமாம், அது இங்கே என்ன சொல்லல, பாட்காஸ்ட் அப்படி கிடையாது, நாங்கள் மக்களுக்கு உண்மையை சொல்லுவோம். உண்மையே ஆமாம். ஏன்னா இப்போ சண்டை நடந்துச்சு, சண்டை இல்லை, லைக் நான் பாட்டுக்கு ஒரு சைடு பேசிகிட்டே இருக்கேன், உங்கள் பாட்டுக்கு ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருந்தோன்னே நான் டென்ஷன் ஆகிட்டேன். அப்புறம் இதுக்கு 2 பேரும் சேர்ந்து நான் மட்டும் தனியாக பேசுகிறேன், வெளியே போ, கெட் அவுட் ஆஃப் மை பாட்காஸ்ட் அப்படின்ற லெவலில் ஆகிட்டேன் நான் வந்து இல்லைங்க மன்னிச்சு விட்டுருக்கேங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ பேசுன நான் பார்த்தேன், என்ன இருக்குன்னு தான் இவங்களும் கேட்பாங்க. இப்படி தான் சண்டை வரும், இப்படி தான் அவங்க இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு நடுவுலேயும் சண்டை வரும். அவங்க குழந்தையும் உங்கள் குழந்தை மாதிரி பாடாதான் படுத்தும். இப்போ அவங்களுக்கே தெரியும், இல்லை இப்போ அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சண்டையிலேருந்து எப்படி தப்பிக்கிறான்னு தெரிஞ்சிருச்சு ஆடியன்ஸுக்கு. எப்படி இவ்வளோ நேரம் என்ன பண்ணணும் அதே தான், அமைதியாக இருந்ததா?
ஆமாம், இந்த பாட்காஸ்ட் வந்து சேர்ந்து பேசுகிறோம்னு சொல்லி நானே மைக்கை பிடுங்கி வச்சு, அது எப்படிங்க நான் படித்த ஆர்டிக்கல் என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. அதை நான் வந்து அப்படி கொட்டி தீர்த்துட்டேன். அதனால் those sensitive matters needs to be addressed அப்படின்ற ரேஞ்சுக்கு நான் வந்துட்டேன். வேறு தான் இருக்கா சென்சிட்டிவ் மேட்டர்ஸ்? இல்லை, நான் ஒன்றும் சொல்லலை. நீங்கள் ஏதாவது காமெடியாக ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா அதையே சொல்லுங்கள், பாவம் கேட்குறவங்க. காமெடியெல்லாம் பார்க்கலங்க. இல்லை, காமெடியாக இல்லை, நீங்கள் பார்த்த விஷயத்த சொல்லுங்கள். நீங்கள் பார்த்த நீங்கள் ஏதாவது காமெடியாக பேசுவீங்க. பார்க்க தான் அப்படி இருப்பான். ஒருத்தனை பார்த்து அப்படி தான் சொன்னார். என் ஃப்ரெண்டு தான் ஊருக்கு போயிட்டு ஒரு வீடியோ எடுத்தா. ஒரு யூடியூபர் தான், ஸ்மால் யூடியூபர். ஏய், ஆமாம் ஆமாம், நானும் அந்த வீடியோ பார்த்துருக்கேன். இதாங்க ஆர்வம் பார்க்கலாம் இப்படி இருப்பான். நான் வெளிநாட்டுக்கு போய் வேலையெல்லாம் பார்க்குறாங்க. எதுக்கு இவர் இப்படி சொல்ற? நீ அப்படியே வீடியோவில் கேட்டு பார்க்க தான் இப்படி இருப்பானே, இப்படி இருக்கு அந்த மாதிரி சொன்னான். அவர் மைண்ட் செட்லேருந்து எனக்கு பேசுகிறேன்னு அப்படி பேசியிருந்தார். நான் சொல்லலாம், நான் பேச வேண்டிய மேட்டர்லாம் பேசிட்டேன். ஏதாவது காமெடி எப்படி பண்ணிட்டு போங்க. அப்படிலாம் இல்லை. இல்லை, அப்படிங்களா நீங்கள் ஓகே அப்படி இல்லை தான். இல்லை, ஓகே, நான் எனக்கு தோணுனதை நான் சொன்னேன். அதே மாதிரி தங்களுக்கு தோணும் இல்லை, அதான் விஷயத்தை கூறுங்கள். இது வந்து அவங்க இன்ஃப்ளூயன்சஸ் தப்புன்றது கிடையாது, நம்ம தப்புன்றது கிடையாது. இட்ஸ் ஆட்டி வைத்தவள் தப்பெல்லாம் இல்லை. இல்லை, நான் எதையுமே தப்பு ரைட்டு சொல்லலை. பார்க்குறவங்க இதை இப்படிதான்றதை புரிஞ்சுட்டு பார்க்கணும் எப்பயுமே. அப்போ வந்து இந்த அந்த மாதிரி டெலிவரி கிளாஸ் இருக்கிறவங்க கரெக்ட் தான். அது எனக்கு தெரியாது. என்ன தப்பு தப்பு தப்புன்னு பேசிவிட்டு தப்பு ரைட்டு நான் சொல்லலைங்க. இல்லை இல்லை, நான் என்னோட சைடில் இருந்தானே சொல்ல முடியும். நான் ஒரு பார்க்குற ஆளாக தான் இருக்கேன். இப்போ நான் ஒரு கிளாஸ் சேர்றேன்னா அதோட அத்தென்டிசிட்டி என்னன்னு நான் பார்ப்பேன். அது எல்லாருமே பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு கிளாஸ் தேவையில்லைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி அந்த லைக் நம்மளே அப்சர்வ் பண்ணி அதை மாற்றிக்கலாம். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்கிறேன். இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. குழந்தைங்க இது வந்து உங்களோட நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க மக்களை. இதுக்கு கிளாஸ் தேவையில்லை, நீங்கள் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்? சரி, ஓகே, கிளாஸ் தேவையா தேவையில்லையான்னு நீங்கள் யோசிச்சு முடிவு பண்ணணும். அப்படி சொல்லலாமா? ஏன்னா ஒருத்தங்களுக்கு உண்மையிலே கிளாஸ் தேவையாக இருக்குது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யூரானா ஒய் நாட் அவங்க ஏன் போகக்கூடாது? கரெக்டு தான், போகலாம். இட்ஸ் ஆல் உங்களோட சாய்ஸ், நீங்கள் என்ன வேணா பண்ணலாம். பேசிக்கலி பிளைண்டாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்கன்றது வேணால் சொல்லலாம். ஓகே, அவங்க ரீல்ஸ் போட்டாங்களா, உடனே கிளாஸ் வச்சுருக்காங்களா, உடனே போய் சேர்றது இல்லாமல் ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணுங்கள். அவங்க என்ன எடுக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஓகேவா, நமக்கு நிஜமாவே இந்த கிளாஸ் தேவையா, எல்லாத்தையும் பார்த்து தமிழ் மூவி கிளாஸில் போய் சேருங்கள். இல்லை, இந்த மாதிரி யாராவது பாட்காஸ்ட்னு சொல்லி 2 பேர் மைக்கை திட்டு பேசுவாங்க, கேட்டுறாதீங்க, யோசிச்சு முடிவு பண்ணுங்க. ஆமாம், இதில் பேசுகிறதுனால அதை கேட்கக்கூடாது. கேட்குறது வந்து சரி கிடையாது. உங்களை புத்தியை யூஸ் பண்ணி வேலையை செயல் எது உங்களுக்கு சரியாக இருக்கோ அதை வச்சு தான் நம்ம பார்க்கணும். கரெக்டு தான். ஏன்னா நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, நாங்கள் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறாங்க. அது எப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ அப்போ தான் நீங்கள் அந்த பாட்காஸ்ட்டை கேட்குறீங்க. பாட்காஸ்ட்டோ வீடியோ அப்போ தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நான் போயிட்டு வேறு ஏதோ ஒரு ஃபேமிலி சேனலோ அதெல்லாம் பார்க்குறது கிடையாது. நீங்கள் போயிட்டு அந்த மாதிரி டெக்னிக்கல் இந்த மாதிரி பார்க்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு தேவையில்ல டெக்னிக்கல் அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு எது ரெசனேட் ஆகுதோ, நமக்கு எது தேவையோ அது நம்ம சர்க்கிளில் தான் அங்கே போய் பார்க்குறோம். நம்மளை தான் நம்ம யூடியூப்பில் பார்க்குறோம். தட்ஸ் ஆல் இட் இஸ். இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா ஆல்ரெடி குழந்தை பிறந்து இந்த மாதிரி உள்ளவங்க பேபிஸ் வீடியோஸ் தான் பார்ப்பீங்க, அவ்வளோதான். அப்படி பார்க்கும்போது அவங்க நான் இது பண்ணேங்க, எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெஸ்ட்டாக ஏதோ பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு இது பண்ணிட்டாங்க. டெக்னிக்கலாக எடுத்துக்கிட்டோன்னா நான் சர்டிஃபிகேஷன் பண்ணிட்டு வேலை மாறிட்டேன்னா நான் அங்கே எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ண வரேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குப்பா, நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி டெக்னிக்கல்லேருந்து நான் எல்லாம் பண்ணேன், எல்லாம் படித்தேன், நான் அதை உங்களுக்கு சொல்லித்தரேன்னு ட்ரை பண்ணுறேன். தோஸ் ஆர் நாட் ஈக்குவல், அப்படி தான் நான் நினைப்பேன். அதே எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்குவல் நாட் ஈக்குவல். உங்களுக்கு இப்போ நீங்கள் சொன்னது, இப்போ ஒரு டெக்னிக்கல் வீடியோ ஒருத்தவங்க போடுறாங்க, அவங்க படித்தது உங்களுக்கு ஒர்க் ஆகலை, ஏதோ சரியாயிடுச்சுன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுல டிலே ஆகலாம், இல்லை அது அந்த மாதிரி தானே ஏதோ வந்திருக்க முடியும். இப்போ டெலிவரியிலலாம் வந்து நான் பண்ணேன்றதுக்காக மெடிக்கலி அட்வைஸ் கொடுக்கக்கூடாதுல்ல? கொடுக்கக்கூடாது, இல்லை அதுதான் நான் சொல்ல வரேன். அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் வச்சுருப்பாங்க. பட் டாக்டருக்கு படிக்கிறவங்க ஒரு 5 வருஷம் படித்தவங்க நான் நினச்சா வேணாம், அவங்க வந்து எல்லா சினாரியோவும் பார்த்துருப்பாங்க. இப்படி வந்து அப்படி வரணும், இப்படி வரணும், அப்படி இல்லாமல் இவங்க பண்ணும்போது ஸோ இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பேஷண்ட்டாக போனீங்கன்னா ப்ராப்ளி 1000 பேரை கொண்டாந்து அரை வைத்தியன் மாதிரி அவங்க ப்ராப்ளி உங்களை வச்சு டெஸ்ட் பண்ணி அவங்க லேர்ன் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல விஷயமாகவும் இருக்கலாம் அந்த இடத்துல. அது அவங்களுக்கு நல்ல விஷயம். அந்த ஃபஸ்ட்டு பேஷண்ட்டாக போகிறவங்க பாவம் இல்லை. அந்த மாதிரி அந்த இன்ஃப்ளூயன்ஸருக்கு நீங்கள் ஒரு படிக்கட்டாக இருங்க. எது அப்படி சொன்னால் அவங்க யோசிச்சு டிசைட் பண்ணிக்குவாங்கல்ல. இல்லை எடுங்கன்னு சொன்னால் இருந்துருவாங்க, இல்லைன்னு சொன்னால் இருக்க மாட்டாங்க. சொல்கிறாங்க, எனக்கு தான் புரியல போல, சாரி.
ஒரு 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 எனர்ஜி ஒரு ஃபியர்ஸ் மோடில் இருக்காதீங்க, கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க. ஓகே. டென்ஷன் ஆகாதீங்க, லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க். டென்ஷன் ஆகாதீங்க ஏட்டையா. லெஸ் டென்ஷன். அதுதான். இன்னமும் இந்த இப்போ தான் எல்லாரும் வந்து அப்படியே இந்த ஹீலர் பாஸ்கர்லாம் மாதிரி தான். ஹீலர் பாஸ்கருடைய தாத்தா ஒருத்தர் தாத்தா என்னடா என் பேர பிள்ளைகளா ஏன்னா பரிதாபங்கள்ல போகாதீங்கடா ஏதோ கிண்டல் பண்ணியிருப்பாங்கல்ல. அந்த மாதிரி பேசக்கூடாது, அந்த மாதிரி டென்ஷன் ஆகி புலம்பக்கூடாது. பாட்காஸ்ட் ரேண்ட், அதுக்கு பேர் ரேண்ட்னு வச்சுக்கிறேன். இல்லை, சில விஷயங்கள் எனக்கு அது நான் சீரியஸாக நான் ரொம்ப சென்சிட்டிவ்னு நினச்சேன், அதனால அதை அப்படி பேசுகிறேன், அவ்வளோதான். ஓகே ஃபைன். மற்றபடி என் கருத்துக்களை கூறினேன். இவ்வளோ நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா நீங்களும் ரொம்ப சென்சிட்டிவ்னு நான் ஒத்துக்கிறேன். சென்சிட்டிவா? இல்லை, ரொம்ப வலிமையான மனம் வாய்ந்தவங்க ஆமாம். ஓகே ஓகே. அப்படி கேட்டிருக்கீங்களே. இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஆமாங்க, நன்றி. அதையும் நாங்கள் சொல்லிக்க கடமை. இதோட இந்த இன்ஃப்ளூயன்சிங் பாட்காஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். சொன்னால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் இல்லைங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸை பற்றி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கோம். நினச்சிட்டு அப்புறம் கடைசியாக சொல்ல வேண்டிய நாங்கள் சொல்கிறதையும் நீங்கள் கேட்காதீங்க, நீங்களே பாருங்கள், நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறத ஏதாவது கேளுங்க. இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமாம்மா, அதெல்லாம் கேளுங்க. கேளுங்க கேளுங்க. இல்லை, அதுவும் பிடிச்சா தானே கேட்போம். ஓகே கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. ஓகே, அதுதான். ஸோ எஸ், இதோட இந்த பாட்காஸ்ட்டை நாங்கள் நிறைவு பண்ணுறோம். இதில் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் எதுவும் இருந்துச்சு, நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும், இன்ஸ்டாகிராமில் பேசுங்க. ஆமாம், இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பாட்காஸ்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள், ரேட்டிங் கொடுங்க. நல்லா இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம்.